வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை, விவசாய தற்கொலை பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, தாக்குற பிரச்சனை, இதெல்லாம் போய் நாடாளுமன்றத்துல பேசாம அதுப்பெல்லாம் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் போய் நாடாளுமன்றத்தை பேசி இவங்க ஒண்ணு கிளிக்கல. இன்னைக்கு சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்குறதுக்காண்டி நாடாளுமன்றத்துல போய் சண்டை ஓட்டு செஞ்சு ரெண்டு அவைகளும் மூடிட்டாங்க. கொஞ்சம் கேக்குறேன், உண்மையிலே கேக்குறேன், உங்க சின்னம்மாவை எந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க? எங்கேயா நின்று ஜெயிக்க சொன்னீங்கன்னா ஓகே, ஒத்துக்கிறோம். ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது, ஒரு பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது. என்ன பதவியில் இருந்தாங்க? அம்மா இருக்கிற காலத்திலேயே அவளை தூக்கி ஓரம் கட்டி ஓரமா வச்சிருந்தாங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும். இன்னைக்கு என்ன மூட்டை நீங்க மட்டும் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஐயா பன்னீர்செல்வம் கரெக்டான இன்னைக்கு அன்னைக்கு மாணவர் மேல தலையெடுத்து நடந்தது எல்லாமே உள்கட்சி வேலை தான், நல்லா தெரியுது. சரியா? இப்ப கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் திரும்பி நல்லபடியா ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. சார்ஜை கமிஷனரை மாத்திட்டாப்ல, சூப்பர். அதே மாதிரி ஐயா இப்போதைக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, உங்க கையில அதிகாரம் இருக்கு. தயவு செய்து நீங்க என்ன பண்ற அப்படிங்கன்னா, மதுக்கடைக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழக அரசு மூடுதுன்னு சொல்லி ஒரு காலத்தை போட்டு விட்டுருங்க. ஏன்னா சாராய பெட்டி வச்சிருக்கோம் பூரா வாங்கிக்கலாம். சரியா? எல்லாம் கூட சாகட்டும், ஹார்ட் அட்டாக் சாகட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்புறம் நீங்க ஓட்டுக்காக நீங்க வீட்டுக்கு தேடி போனா உங்களை தேடி ஓட்டு தன்னால விடுவோம். சரியா? நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. சரியா? பேட்டி வச்சிருக்கோம் பூரா இவங்கலாம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒரே ஒரு கையெழுத்து. இன்னையில இருந்து தமிழக அரசு மதுபான கடையை மூடுது அப்படின்ட்டு. எங்களுக்கு நீங்க எதுவுமே மணலாட்டம் பிரச்சனை இல்ல, மதுபான கடையை மட்டும் நீங்க மூடுங்க. அடி பட்டை தூள் கிளம்ப தமிழ்நாடே உங்க பின்னாடி தான் நினைச்சுக்கோங்க. சில பதவி வெறி பிடிச்சவங்க காசு காண்டி போய் மாரடிச்சுக்கிட்டு போய் கால விழுந்து கிடப்பாங்க, காலெல்லாம் விழுந்து கிடப்பாங்க. அவங்க கிடந்தா கிடக்கிட்ட ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க மட்டும் தெளிவா இருங்க, எப்பவும் ஒரே இருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த மதுபான கடை மூட்டுற மட்டும் உங்களோட அதிகாரம் இப்ப கையில இருக்குது. சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு நாளில மதுபான கடை அடைத்து தமிழக அரசு மூடுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருங்க. எல்லா பேரும் தன்னால கூட செத்து போயிருவாங்க. சரியா? சூப்பர், நன்றி. நாடாளுமன்றத்தில் போய் முடக்கிறேன், நாசமா முடக்கிற வேலையை விட்டுப்புட்டு சிவனைன்னு உங்களுக்கு யாரு உங்க அம்மா யாரு கை காட்டிட்டு போனாங்களோ அவங்க பின்னாடி பேச நின்னுங்க. அதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்ல தொகுதி பக்கத்துலாம் நீங்க போக முடியாது, செருப்பாவே அடிப்பாங்க. அங்க எல்லாம் ரெடியா இருக்குது. சரியா? தமிழ்நாட்டுக்கு சோதனையை பாத்தீங்களா மக்களே? தமிழ்நாடு மாணவர் போட்டதுனால தலை தூக்கி நின்றுச்சு, உலகமே பார்த்து முத்து வச்சு. இப்ப பார்த்து இந்த அரசியல்வாதினால தமிழ்நாடு கிளிகளையும் கிழிக்கிறாங்க. ஓகே.